சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்பதான் ஸ்டேட்மெண்ட் வாங்கினேன். நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. விக்னேஷ், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சார்? இந்த பொண்ணை அடிச்சது என்னோட ஐபிஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட் தான். சார் என்ன சொல்றீங்க? அவங்க பேரு ஈஸ்வரி. இவர்தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அழகு சுந்தரம். வணக்கம் சார். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் விக்னேஷ், நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஏட்டு சண்முகம் சார் தெரியும்ல? தெரியுமே சார், ரொம்ப நேர்மையானவர் அவரு. அவரோட பொண்ணு தான் சார் ஈஸ்வரி. மை காட், அவர் பொண்ணா? ஆமா விக்னேஷ், சண்முகம் சாருக்கு ஈஸ்வரி ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை. என்ன எப்ப பார்த்தாலும் அத பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவரு எதிர்பாராம இறந்து போனதுக்கு அப்புறம் ஈஸ்வரிய அழகு சார் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. தான் ஃபாதர் இன்லாவோட கனவையும் ஆசையும் தான் நிறைவேற்றி வைக்கணும்னு இவரு தான் மேற்கொண்டு ஈஸ்வரிய படிக்க வச்சிட்டு இருக்காரு. ஈஸ்வரியும் யூபிஎஸ்சி எக்ஸாம நல்லபடியா எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரைனிங் போறதுக்காக என்கிட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட பிராக்டிஸ் முடிச்சுட்டு போறப்பதான் இந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. இது தற்செயலா நடக்கல, தெளிவா திட்டம் போட்டு யாரோ இதை நடத்திருக்காங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஆமா விக்னேஷ், உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, சார் நீங்க சொல்றதுக்கும் அந்த பொண்ணோட வாக்குமூலத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே சார். ஈஸ்வரி மேல பழிய போடுறதுக்காக நடக்காததை நடந்த மாதிரி எட்டுக்கட்டி சொல்றாங்க சார். ஆனா வீடியோ எவிடன்ஸ்லாம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு. வீடியோவை பக்காவா எடிட் பண்ணிருக்கிறதா ஈஸ்வரி சொல்றாங்க. சார் இந்த பொண்ணு கனகாவை பார்த்தா அவ்வளோ கிரிமினலா யோசிக்கிற மாதிரி தெரியலையே. சார் அந்த பொண்ணு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க சார். நீங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்க விசாரிக்கிற பாணியில விசாரிங்க சார். கண்டிப்பா உண்மை வெளியே வந்துடும். இல்ல சார், அவசரப்பட்டு அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. நம்ம சைடு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம நம்ம மிஸ்ஹேண்ட்லிங் பண்ண முடியாது. அதோட இல்லாம இந்த பொண்ணை வச்சுதான் இவங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். இவகிட்ட இப்ப நான் முரட்டுத்தனமா விசாரிக்க ஆரம்பிச்சா இவங்களுக்கு பின்னாடி யாராவது இருந்தாலும் அவங்க தப்பிக்க சான்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட ஆதாரமோ சாட்சியமோ இல்லாததுனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடும். விக்னேஷ், இப்போ என்ன பண்ணலாம்? ஈஸ்வரி மேல எஃப்ஐஆர் போட்டுட்டா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியோட கனவு செதஞ்சு தவிடு பொடி ஆயிடும். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் பிரில்லியன்ட் போலீஸ் ஆபீசர் கிடைக்காமலே போயிடுவாங்க விக்னேஷ். ஆமாங்க சார், நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். சார் என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு உதவி பண்ண வேண்டியது எங்க கடமை சார். நியாயமும் நேர்மையும் உங்க பக்கம் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு தான் சார் சப்போர்ட்டா இருப்பேன். ஆனா எதிரிங்க ரொம்ப பிரில்லியண்டா காய் நகர்த்தி வலைய வெறிச்சிருக்காங்க சார். அதான் என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. விக்னேஷ், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்போதைக்கு எஃப்ஐஆர் போடாதீங்க. சரிங்க சார், நான் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடாம என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டிலே பண்றேன். நீங்க 24 மணி நேரத்துக்குள்ள நடந்த சம்பவத்துக்கிட்ட போய் ஏதாவது ஆதாரம் இருக்கா, சாட்சி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகே விக்னேஷ், ஓகே. நான் என் சைட்ல கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன். இந்த பொண்ணுக்கு பின்னாடி வேற யார் இருக்காங்கன்னு இதையே வேற ரூட்ல விசாரிச்சு பாக்குறேன். ஓகே சார், இப்போதைக்கு இந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறேன். அப்படியே விட்டு பிடிப்போம். என்ன சொல்றீங்க? ஓகே ஃபைன். ஓகே, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆதாரங்களோட வரும். ஓகே ஓகே சார், போயிட்டு வாங்க. சரிங்க சார். ஏட்டையா சார், அந்த பொண்ணுகிட்ட நம்ம கூப்பிடறப்ப வரணும்னு சொல்லி வச்சிருங்க. ஓகே சார். மேடம் சார், இந்த ரிப்போர்ட்லாம் ரைட் டேபிள்ல கொடுத்து கரெக்ஷன் பாருங்க. ஓகே சார்.
என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? எதுக்கு முதல்ல நீ அந்த பொண்ணை அடிச்ச? என்னால இதெல்லாம் நம்பாமே இருக்க முடியல, நம்பவும் முடியல. முதல்ல அங்க என்ன நடந்துச்சு கொஞ்சம் விளக்கி சொல்றியா? அத்தை இல்லத்த, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. இப்பெல்லாம் நாம பேசுறத ஒட்டி வெட்டி நாம பேசின மாதிரியே கிரியேட் பண்ணி பழி போடுற ஒரு டெக்னிக். அந்த டெக்னாலஜியை தான் எனக்கு எதிராக இந்த வீடியோல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்த. ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நீங்க மட்டும் நம்பினா போதும். நீ பண்ண அடாவடித்தனத்தையும் அட்டுவலத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அக்கா அப்படி உன்னை நம்புவாங்க. அக்கா, இதான் ஈஸ்வரியோட உண்மையான முகம். இத்தனை நாளா நல்ல மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்காக்கா. இப்ப இவ செஞ்ச வேலை அந்த கடவுளுக்கே பிடிக்காம இவ அந்த கால் இல்லாத பாவப்பட்ட பொண்ண, அவள பொண்ண ஈவ இருக்கமில்லாம அடிச்சத இந்த ஊரு உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டி இவளோட சுயரூபத்தை வெளியில காட்டிட்டான். இன்னைக்கு இந்த வீடியோவை ஊர் உலகமே நம்புது. ஆனா இப்போ இவ டெக்னாலஜி அது இதுன்னு கதை விட்டுட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காக்கா. சம்பத் சார், கதை கட்டி விட்டு ஏமாத்துறதெல்லாம் உங்க புத்தி. எனக்கெல்லாம் அது சுட்டு போட்டாலும் வராது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டு போயிடும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஐபிஎஸ் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க போட்ட அருமையான புது திட்டம் தான் இதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல போலீஸ் எஃப்ஐஆர் போட்டுட்டா நான் போலீஸ் ஆக முடியாதுன்னு நீங்க திட்டம் போட்டு ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணை வச்சு ஜெயிச்சிட்டு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் இப்பவும் குற்றம் சாட்டப்பட்டவதான். ஆனா என்ன குற்றவாளி நிரூபிக்க நீங்க வச்சிருக்க வீடியோ மட்டும் பத்தாது. நான் குற்றவாளி இல்லைன்னு என்னாலையும் நிரூபிக்க முடியும். அத நிரூபிச்சு காட்டுவேன். நீ உருட்டு, நீ நல்லா உருட்டு. நீ வாயால வடை சொல்றதுல ஜெகஜால கில்லாடியாச்சே. ஆனா நீ சொல்ற வடைய நெஜ வடை நம்பி ஏமாறங்க யாரும் தயாரா இல்ல. வாங்க தம்பி. சார் வாங்க சார். ஈஸ்வரி, நான் நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட நோக்கம் உங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது தான். கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. என்ன தம்பி சொல்றீங்க? அப்போ அவ மேல அப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டா ஐபிஎஸ் ஆக முடியாதா? இல்ல மேடம், இன்ஸ்பெக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட இப்போதைக்கு எஃப்ஐஆர் போட வேணான்னு நான் பர்சனலா ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன்.